என் செல்வங்களுக்கு வணக்கங்கள். பாருங்கள், இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை பற்றி ஏதாவது உங்களிடம் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம் வீட்டுக்குள்ளே குளிப்பதற்கு பாத்ரூமுக்கு போக வைத்துக்கொள்ளுங்கள். பாத்ரூமில் போயிட்டு ஷவர் எல்லாம் இருக்கிறது, குழா டேப் எல்லாம் இருக்கிறது. நம்ம உடலின் மேலே தண்ணீரை தெளித்து கொண்டு சோப்பு போடுகிறோம். சோப்பு போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு தண்ணீர் ஊற்றலாம், குளிக்கலாம் என்ற ஷவரை ஓப்பன் பண்ணி ஷவரில் தண்ணி வரும்போது திடீர்னு தண்ணீர் ஓவர் டேங்கில் தண்ணீர் ஆகிவிடும். அப்போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஆகிவிடும். அதனால் குளிக்க போகும்போது எப்பொழுதும் ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணீரை நிரப்பி வைத்து கொண்டு அதன் பிறகு நாம் குளிக்க ஆரம்பிப்பது நல்லது. பாருங்கள், பக்கெட்டில் தண்ணீர் ரிசர்வ் பண்ணி வச்சுன்னு நம்ம குளிக்கும்போது தண்ணீர் நின்று விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் நம்ம சுதாரிச்சிக்கின்னு நம்ம நல்ல மாதிரி தண்ணி ஊற்றி வரலாம். சிலர் என்ன செய்கிறார்கள், போன உடனே ஷவரை ஓப்பன் பண்ணிவிட்டு உடம்புக்கெல்லாம் சோப் போட்டுன்னு ஷவரை ஆஃப் பண்ணிவிட்டு உடம்புக்கெல்லாம் சோப் போட்டுட்டு உடம்பெல்லாம் நல்லா தேய்த்து அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு தண்ணீர் குளிக்கலாம் என்று ஷவரை ஓப்பன் பண்ணால் இது ஒருவேளை தண்ணீர் திடீர்னு வராமல் போய்விடலாம். அப்போது சிறு பிரச்சனை ஆகிவிடும். அதனால் நான் குளிக்க போவதற்கு முன்பாகவே ஒரு பக்கெட்டை கொண்டு போயிட்டு அந்த பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி வைத்து கொண்டு அதன் பிறகு குளிக்க ஆரம்பித்தால் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாம் நல்லதாக குளித்துட்டு வரலாம். அதனால் என்ன சொல்கிறேன் என்றால், குளிக்க போவதற்கு முன் ஒரு பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி வைத்து கொண்டு அப்புறம் அதிலிருந்து தண்ணீரை அள்ளி குளிக்கலாம். அதே சமயம் ஷவரில் வந்து நின்றால் ஷவரில் குளிக்கலாம். ஷவரில் குளிச்சுட்டு போது தண்ணியை நின்று விட்டால் என்ன ப்ராப்ளம் ஆகும் என்றதுனால நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி வைத்துக்கொண்டு அதிலிருந்து நம்ம குளிக்கலாம் என்ற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் பல பேர் இதை கையாளுவார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய நினைவிற்கு இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அதே சமயத்தில் டாய்லெட்டுக்கு போகும்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் அல்லது மக்கில் இல்லை ஒரு சின்ன பக்கெட்டில் நிறுத்தி வைத்து கொண்டு நம் டாய்லெட்டுக்கு போவது நல்லது. நம் டாய்லெட்டில் இருக்கும்போதும் ஒருவேளை தண்ணீர் நின்று விட்டால் நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் முதலில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் டாய்லெட் போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் டாய்லெட் போகும்போது எப்போதும் தண்ணீரை ஒரு பாத்திரத்திலோ மக்கிலோ ஜக்கிலோ சின்ன பக்கெட்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு நம்ம டாய்லெட் போகிறது நல்லது என்று சொல்ல விரும்புகிறேன். ஓகே.